அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புரோட்டா போடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இது நான் போட்ட பிளான் இல்லை. இப்போ பிள்ளைங்க கையில் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புரோட்டா வீடியோ வந்துருந்துச்சு. என் பையனுக்கு இன்றைக்கி புரோட்டா சாப்பிடணுன்னு ஒரே ஞாபகமாக இருந்துட்டான். உடனே என்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி போட்டு தரணுமா அப்படின்னு சொல்லி ஆர்டரே போட்டுட்டாங்க. அம்மாட்ட இருந்து நிறைய டிஷ் நம்ம கற்றுக்கிட்டு சமையல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆனால் புரோட்டா இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. பையன் ஆசைப்பட்டான் அப்படிங்கிறனால நான் புரோட்டா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்க ஆசைப்பட்டு நம்ம செஞ்சு கொடுக்கட்டா மனசு என்னமோ ஒரு பெரிய ரணமாக இருக்கும். அதனால் கோதுமை புரோட்டா ஹெல்த்தியாகவே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டரில் கோதுமை மாவில் உப்பு, ஒரு ஸ்பூன் சீனி, வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து ஈரமான துணியை வச்சு மூடி வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊறினாலே நல்லா சாஃப்டாக வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். 8:30க்கு தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பராகவே வந்து நல்லா பஞ்சு போல் வந்துருந்துச்சு. மாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதை கைட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காலையில் வந்து குருமா குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் எம்டி சால்னாவும் வச்சு 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சால்னா ரெடி. அதுக்கப்புறம் புரோட்டாவோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து சப்பாத்திக்கு நம்ம தேய்ப்போமே அதே மாதிரி இல்லாமல் நல்ல மெல்லிசா பேப்பர்னாக்கா அப்படி இருக்கணும். அப்புறம் மேலே வந்து ஆயில் அப்படி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறல் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து லேயர் வந்து கரெக்டாக வரும். மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு கீறல் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். ஊறின பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சுனாலும் தேய்க்கலாம், இல்லைன்னா கைட்டே கூட அந்த மாதிரி தட்டி போட்டோம்னா சூப்பராக வந்து பரோட்டா ரெடி ஆயிரும். மிதமான தீயில் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கிறணும். நல்லா பாருங்கள், எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிரும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி சுற்றி வந்து ரொம்பலாம் ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம தேய்ச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 2 பக்கமும் சூப்பராக பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் அப்படியே 1 பை 1 எல்லாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப தட்டக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம இது கோதுமை மாவில் செஞ்சதுனால லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக லேயர் வந்துச்சு. நான் தான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ், என் பையனுக்கு ஹாப்பினஸ் இருந்துச்சா என்னென்னு தெரில. ஐயா நானே புரோட்டா போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் முகத்தில் அப்படியே இருந்துச்சு. நான் என் பையன்கிட்ட சொல்லி வந்து காமிச்சேன். பாரத்தா சூப்பராக வந்துட்டு புரோட்டா வந்து சூப்பராக வந்துட்டு அப்படியே சால்னா ஊற்றி சாப்பிடும்போது எம்டி சால்னா தான் அப்படியே ஒரு கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபீலிங் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என் பையனும் ஹாப்பி, நானும் புரோட்டா போட கற்றுக்கிட்டேன்.